ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். சாப்பாடெலாம் நடந்து மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 400 ஆச்சு. என்ன இன்சைடு வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணுங்க, நல்லா தான் இருக்குது. நல்லா இது பண்ணுறாரு ஆள், நல்ல டைப்பாக தான் இருக்கார். இரு திருப்பிக்கிறேன். சரி உக்காரு. போகலாமா? அதான் காய் சாப்பிட்டோம், சாப்பாடு தான் சாப்பிட்டோம். எல்லாம் நம்ம ரேட்டே தான், 400 தான் ரேட்டு. நல்லா தான் இருந்து டேஸ்ட் வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா. கனகனமாக இருக்குது அரிசி. ஆனால் நல்லா தான் இருந்து, எல்லாமே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துப்பா. காய்ஸ் நம்ம இதுக்கு போகிற வேலை பார்த்தா இது ஒரு பிளேஸாக இருக்குது, நல்லாயிருக்கு ரூட்டு. மழை வருதுன்னு சொல்லிட்டு இந்த ரெயின் கோட்லாம் போட்டோம். சாப்பிட்டு பார்த்தா மழை வரவே இல்லை. சரி இருக்கட்டும் பரவாயில்ல போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். நாங்கள் 3 நாங்கள் இந்த பெட்ரோல் பங்கை தான் வெங்கட்டு பெட்ரோல் போட்டு டேங்க் ஃபில் பண்ணிக்கிறான். அதோட போச்சு பார்த்தீங்கன்னா கேன்லேயும் வேறு வாங்கி சொல்லிட்டான். அது போதுங்களே போன நம்மளே பார்க்குது அது குறு குறு குருன்ட்டு. காய்ஸ் ஒரு வேலை இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே ஏன்டா நின்னுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அர்ஜென்ட் ஆகி வந்துச்சிங்களா, அதுக்கு தான் நின்னா. ஆயிலாம் போயிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். வாங்க போகலாம். ஹெல்மெட் போட்டு அசகாரா இதான் மென்டல்ன்றது. போகிறதுக்கு வழி இல்லாமா? அங்கே பாருங்க காய்ஸ் பொண்ணுங்களாம் எப்படி இருக்குன்ட்டு. டே 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 சுடலை முறுக்குறாரு. டே ஒன்று போய் சொல்கிறா டே, என்னடா இவன் பக்கத்தில் தானே நினைக்கிறான். வண்டியை போக மாட்டேன். 2 பேரும் இருந்தால் அந்த ரோட்டில் 2 பேரும் ஒன்னாடா பேச போக முடியும். நான் காய்ச்சி இந்த பசங்க இப்படி ஓட்டுறானுங்க வண்டியை. ஒருத்தவன் காரில் எத்துமே விட போகிறான், இன்னொருத்தன் பக்கத்தில் வரணும் விட்டு தள்ளிட்டு விடுவோம் பொழுது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெள்ளை குரங்கு ஒன்று பார்த்துருக்கோம். அங்கே பாரு, அதோ உட்காந்து பாரு காய்ஸ். நீட்டில் நிறைய குரங்கு இருக்கு. தெரியுதுங்களா காய்ஸ், அங்கே பாருங்க எப்படி தாவுதுன்ட்டு. பெரிய குரங்கு பார்த்தியா, மனுஷால் மாரி இல்லாதியா மூச்சு போகிறான். இந்த குரங்கு இந்த இப்போ தம்பா பார்க்குறா. போலாமடா. நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் காய்ஸ். அந்த காரு நம்ம 3 வண்டி அப்படியே போகிறது பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே பார்க்கறதுக்கு. அந்த ஃபாஸ்ட் ஃபியூரியஸில் வளைஞ்சு போகும் பார்த்தீங்களா, அந்தமாரி இருக்குதுங்க பார்க்கறதுக்கு சூப்பராக. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? அந்த காரில் எதுவுமே சொருவோம் போது யுவராஜியா. ஏய் சாப்பிட்றானுங்கப்பா பசங்க, பானாவோட சாப்பிட்றானுங்க பற்றியா இல்லையாங்க? அடே காய்ஸ் இங்கே என்னன்னு தெரில, ஆளுங்க நினைக்கிறாங்க. என்னாச்சு புலிகிளியான வந்துச்சா? சிறுத்தை புலி இது மாதிரி ஏதாச்சும். ஆனால் இருக்குன்னு தான் போட்டிருக்கு, சேவ் த அனிமல்ன்ட்டு. கேரளத்து காஞ்சனா வருவாண்டி டென்ஷனா
ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா காட்டியார் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், டவுன் வந்துட்டோம் நம்ம, அதனால தான் வளர்த்துல மேலே வருது. காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆளுங்க மொத்த பேரும் பார்த்தா போய் நிற்கிறானுங்க. இப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம்ல அந்த இடம் இது செக் போஸ்ட். செக் பண்ணாங்க பேக்கில். ஓகே, பேக் செக் பண்ணாங்கடா. திங்ஸில் என்னென்ன இருக்குன்ட்டு செக் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம பேக்கில் ஒன்றும் கிடையாது காய்ஸ், ஓகேங்களா. மொத்தம் செக் பண்ணின்னு அனுப்புகிறாங்க அவங்க ஒர்க்கு அவங்க ஆஃபீஸருங்க கரெக்டாக செஞ்சிடறாங்க. இது இருக்கு இல்லைங்களா, இதுவும் அட்வென்ச்சர் மாடல் பைக்கு தான். இதுவும் நாங்கள் உள்ளே போகும்போது தானே ஒரு டைம் செக் பண்ணோம் கேரளா ரைட்டில். டேய் வெங்கடே வா. பைக் சார். 3 பைக்குங்க சார். ஓகேங்க சார். இப்போ நம்ம உள்ளேருந்து வெளியே போகிறோம் சார். 60 ரூபா கொடுறா சார். இங்கேருந்து வால்பாறை எத்தனை கிலோமீட்டர் சார் இருக்கும்? 100 கிட்ட வாங்க சார். TN21 BW 1084 அருண்குமார். என்னங்க சார்? 2 பேருங்க சார். வால்பாறைங்க சார். ஓகேங்க சார். தேங்க்ஸ் சார். ஹெல்மெட் எடுத்துடா காய்ஸ். அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. மொத்தம் வண்டி எத்தனை, எங்கேருந்து வரீங்க, மொத்த டீட்டெயிலாம் கேட்டுக்கின்னு அவங்க நம்மளை போக சொல்லிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாரி இந்தமாரி டோல்கட்டு இந்தமாரி எதாக இருந்தாலும் நின்று வாங்க, ஓகேங்களா. சர்ன்னு புஷ்ஷுன்னு போயிடாதீங்க அவன் போன மாரி. அதுக்கு தான் திட்டினார் என்ன ஊரியா போய் நகராங்களேன்ட்டியா. ஆனமலை புலிகள் காப்பகம் அதுதான் திட்டினார் அண்ணா. இதுக்கு மேலே புளி இருக்காது, ஒரு பூலும் இருக்காது, சும்மா காய்ஸ். இவ்வளோ நேரம் மூணாறுல இருந்தோம். பச்சை பசேலேருந்து மழை ஃபுல்லாக இது சூப்பராக இருந்தது. நம்ம தமிழ்நாடு பார்டரில் காலை வச்சுட்டோம் பாருங்களேன் எப்படி இருக்குது, காஞ்சி போய்க்கிடுது காய்ஸ். கரெக்டாக அந்த சைடில் கேரளா பார்டரை கூட மட்டும்தான் பச்சை பசேல்னு சூப்பராக நல்லா இயற்கையாக இருக்குது. இந்த நீட்டில் மொத்தம் பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம தமிழ்நாடு பக்கமே. நாயா எப்படி இருக்கு, கேரளாக்காரன் எப்படி இருக்கிறான், தமிழ்நாட்டுக்காரன் எப்படி இருக்கிறான் பாருங்களேன் நீங்களே. காய்ஸ் இப்படி வந்து நேர்ந்தோம் பாருங்க. மயில் பார்த்தேன் காய்ஸுங்க. நானே பார்த்தேன் நான் மொத்தம். உள்ள அவ்வளோ போகடாரப்பா. சரி திருப்பிடா எங்கிட்ட போகலாம். மயில்ரா மயில்
இப்படி போச்சுடா. நோ இங்கேருந்து அப்படி நார்மலாக நடந்து போகுதுண்ணா. உள்ளே போயிட்டுருக்கோம் அப்படி. வா போலாம். சுடுமலை போகிறதுக்கு இன்னும் 28 கிலோமீட்டர் தான் இருக்கு. காய்ஸ் வந்தேனே இருந்தோம். அங்கே பாருங்கள், நேற்று தான் கேமரா தெரிதா இல்லைன்னு தெரில, மயில் ஒன்று நிற்கிது அங்கே பாருங்கள், மூவ் ஆகுது. காய்ஸ் ஜீப்பில் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்மளை இந்த சைடில் போங்க, இப்போ நிறைய யானை நிற்குதுங்க கூட்டமாக, போய் பாருங்க தந்தா பாருங்க அப்படின்றாங்க அவங்க அந்த ஜீப்பில் போகிறவங்க. வெங்கடேந்து என்ன சொன்னால் திட்டினான்ட்டு நான் கம்முன்னு வந்துட்டோம், வானடா வாங்கடா போகலாம் அப்படின்ட்டு. டக்குன்னு ஓடியாந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஒருத்தவங்க இப்போ தான் துவத்துச்சு. அது ஸ்கூட்டி ஒருத்தவங்க எடுத்து வந்தாங்க பாருங்கள், அவங்கள குடுக்குன்னு துவத்து தான் ஸ்கூட்டியை நிறுத்திட்டு குடுக்குன்னு ஓட்டுக்கிறாரு ஆள். ஒரு ஆரெல்லாம் வச்சுக்கிறாங்க அந்த வண்டிக்காரங்களாங்க. ஒரு வழியா மூணாருக்கு வந்ததுக்கு யானையை பார்த்தாச்சு வால்பாறை ரூட்டில். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அனுப்புகிறாங்க. எல்லாம் பார்த்தாச்சு. அவர் கூட நம்மளுக்கு சொன்னார் யானை இருக்குது அப்படின்ட்டு. இந்த வண்டிக்காரங்க ஃபுல்லாகவே சொன்னாங்க இந்த மாதிரி பார்த்து போங்க யானை இருக்குது அப்படின்ட்டு. ரோடேஸ்மா நம்ம தமிழ்நாட்டு உள்ள காலை வச்சோடனே டவர் கிடைக்குது. ரூட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே நின்று இருந்தோம். அவங்கனா சொன்னானுங்க பசங்க யானையானவோ, அப்போ கேட்டுன்னு வரலான்ட்டு போகிறோம் அவங்கக்கிட்ட. எங்கே தலைவா இருக்கு? ரைட் சைடில் இருக்குங்களா? நிறைய இருக்குங்களா? ஒன்றே ஒன்று இருக்கா? 5 ஓகே. ஓகே. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய யானை இருக்கான் பசங்க சொல்கிறானுங்க. காய்ஸ் ஆமாம், அங்கே பாருங்கள் யானை இருக்குது. ஒரு வழியாக பார்த்துட்டோம் யானையை. கதாரா அங்கே பார்த்தீங்களா யானை? போதுண்ணா இருறேன். தெரியல யாரா? நம்ம இங்கே உட்காந்து அதெல்லாம் பார்க்கணும் பார்த்தியா? காய்ஸ் அங்கே பார்த்தா ஒருத்தர் வராரு. ஒரு யானை பார்த்தாச்சு. சத்தியமாக வேறு மாதிரி இருக்கியா அதெல்லாம், ரோட்டை பிளாக் பண்ணி இது பண்ணிட்டு. ஏய் யுவராஜ் கெட்டப்படா. இப்படிலாம் கூட இருக்கான் யானை. ஜெய் அவனுக்கு நல்ல வீடியோ எடுத்து சொல்கிறா. வார வண்டி திருப்பு பண்ணுறான். என்ன
போலாம் போ. எங்கடா அது வந்து வரலடா. போயிடுச்சு உள்ளே போயிடுச்சுங்க ரெண்டும். வண்டி ஏறா வண்டி சைடில் வேற போடல. யாரும் எடுக்க மாட்டானுங்க தானே இருக்கோம். மாது பத்தியில போகிற வரங்களா யானை இருக்குன்றான். போயிட்டு அடி ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் போட்டா. சரி, இவங்க தான் நம்மளுக்கு யானை இருக்குன்னு சொன்னது. ஓகேப்பா. வந்ததுக்கு ஒரு உடுமலை இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம அதுக்குள்ளே நம்ம யானையை பார்த்தாச்சு. நம்ம இங்கே தான் நின்று இருந்தோம், மேப் பார்த்துக்கினேன். அதுக்குள்ளே பார்த்தா 2 பேர் சொல்லிட்டு போனாங்கன்ட்டு போனோம். நம்ம பார்த்தா அங்கே யானை இருக்குன்ட்டு. அதேமாதிரி யானை 7 யானை பார்த்தாச்சு.